இனிய தமிழ் வணக்கம், வெல்க தமிழ். இனிய தமிழ் வணக்கம், வெல்க தமிழ். சிவகங்கை மாவட்டம் கல்லல் முருகப்பா மேல்நிலைப் பள்ளியினுடைய ஆசிரியரும் எழுத்தாளருமான திரு மகாபிரபு அவர்களின் 6வது தொகுப்பு நூலான மனிதம் என்ற நூலில் வெளியான எனது சித்தி என்ற கட்டுரை உங்கள் செவிகளுக்கு இன்பம் கூட்டும் என்ற நம்பிக்கையோடு அறிமுகம். சித்தி தாயின் தங்கை, தந்தையின் தம்பி மனைவி, தந்தையின் 2வது மனைவி. சித்தி என்ற வார்த்தை சித்தத்தை குளிரச் செய்யும் வார்த்தை. சமஸ்கிருதத்தில் சித்தி என்பதற்கு சாதனை, நிறைவு, வெற்றி என்ற பொருளாகும். சித்தி என்ற சொல்லின் வேரை ஆராய்ந்தால் ஈ பெண்பால் விகுதி, அழகு கூட்டல் ஈ அழகி, கண் கூட்டல் ஈ கன்னி. பெண்பால் விகுதியை கொண்டு பண்பு பெயர் சொல்லை முன்னொட்டாய் சேர்த்து அப்பண்புக்குரிய உயர்தினையை பெறலாம். சிறுமை என்பது இளமை. சிறுமை கூட்டல் அன்னை சிற்றன்னை, சிறுமை கூட்டல் ஈ சிற்றி. சிற்றி என்ற தூய தமிழ்ச்சொல் பேச்சு வழக்கில் சித்தி ஆயிற்று. சித்தி அன்னையின் தங்கை, அறிவில், திறமையில், ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலை. சிறு இளமை. சிற்றன்னை சிற்றப்பன் மனைவி. சிற்றாய் சின்னம்மை, இளைய மாற்றாந்தாய். திருமணம் ஆகாத சிறிய அம்மாவை பிரியமாக அழைக்கும் சொல் சித்தி. சித்தத்தில் முக்தி. சிறு கூட்டல் அகத்தி. அகத்தி என்பது இல்லத்தில் உள்ளத்தில் வசிப்பவள். சிற்று கூட்டல் அகத்தி சுருங்கி சித்தியாச்சு. நம்மை பதுக்கிய சித்திகள், நம் வாழ்வில் மினுக்கிய சித்திகள், நம்மை முன்னேற்றக் களத்தில் செதுக்கிய சித்திகள் ஏராளம். ஆம் உறவுகளே, சித்திகளின் சினுங்களை கொஞ்சம் சினுங்க விட்டுத்தான் கேட்போமே. தாயின் தங்கையாய். அம்மா பிரசவித்தவள், சித்தி பிரசித்தி பெற்றவள். மூத்த பெண்ணாகப் பிறந்தால் சித்தி என்ற கொடுப்பினை இல்லை. அடியவள் அவ்வழியே. கொடுத்தலும் இன்சொலும் ஆற்றின் அடுக்கிய சுற்றத்தால் சுற்றப்படும் என்ற சூட்சமம் உணர்ந்தவள். நமது இரு கண்கள் இரு காட்சி காணுமா? அம்மாவுக்கு இடது கண்ணாய், வாழையடி வாழையாய், வாழை மடலாய், அழுதால் அழுது, விழித்தால் விழித்து, எழுந்தால் எழுபவள். அம்மாவின் பார்வைக்கு ஊன்றுகோல், அப்பாவின் பார்வையில் பந்தல்கால். சித்தி சிறகடிக்கும் பட்டாம்பூச்சி, சில்மிஷச் சிநேகிதி. அடுப்பங்கரையில் சமையல்காரி. ஏலம் போட வந்திடுவாள், ஏவல் பணி செய்திடுவாள், காவலுக்கு நின்றிடுவாள், கருத்தாக காத்திடுவாள். சித்தி கல்கோணா கூட்டாக, கதை பாடும் பாட்டாக, வீட்டில் விதைக்களமாய், விடிவெள்ளியாய், விருட்சத்தின் வேலியாய், அலைபாயும் வெண்ணிலவு, கூப்பிட்ட கணங்களில் கொண்டாடும் தினங்களாய், வளர்பிறையாய் வளர்ந்து தேய்பிறையாய் தேய்ந்து உள்ளத்தில் உறைந்தவள். அம்மாவின் வீட்டில் அடிமாடாய் கிடந்தவள். அடுத்த வீடு செல்லும் வரை அன்பை கரைந்தவள், பண்பை உரைப்பவள். உடன்பிறப்பாய், இரத்தத்தின் துடிப்பாய், அன்னைக்கு மட்டுமல்ல அன்னையின் பிள்ளைகளுக்கும், திண்ணையில் அலைபாயும் செல்ல பிராணிகளுக்கும். சித்தி தித்திக்கும் தீபாவளி. சித்தி பொங்கி வரும் பொங்கல். சித்தி திருவிழா தேர். சிற்றன்னையான சிற்றி. அம்மாவை இழந்த எத்தனையோ குடும்பங்களுக்கு பிறந்த வீட்டு வறுமைக்காக புகுந்த வீட்டு பாரம் சுமக்க கதியென்று வந்தவள். கற்பனையை கரைத்தவள். நடைப்பினமாய் குடைபிடித்து மலடை வரமாக்கிக் கொண்டு தரம் பார்க்கா தாரமாய், உப்பு புளி சேர்க்காத ஆகாரமாய் ஆனவள். முதல் பிரசவத்தில் மரணித்த அக்காளுக்காக, அவளின் குழந்தைக்காக சித்தி என்ற சிலந்தி கூட்டை பின்னிக் கொண்டவள். தாவணி கனவுகளுக்கு தாழ்பால் போட்டவள். கருவறையை விவாகரத்திட்டு கத்தியை வளைத்து கைது செய்து கொண்டு புதிய அத்தியாயத்தை புரட்ட எண்ணாமல் பழைய கஞ்சியில் தனது கைகளை பதித்து கண்ணீரை உப்பாக்கி கற்சிலையாய் தன்னைத்தானே வடித்துக் கொண்டவள். அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை என்ற குரலுக்கு இணங்க பால் சுரப்பதை நிறுத்திக் கொண்டு வியர்வையில் வெந்தவள். வாழ்க்கையை
வாதத்தை பேதத்தை விட்டுக் கொடுத்தவள், தாயை மறக்கச் செய்ய தாலாட்டாய் மாறியவள், பெறாத பிள்ளைக்காக பீத்துணியாய் ஆனவள், கொடுமைக்காரியாய் கோலோச்சியவள். சில வீடுகளில் தந்தையின் மனைவியாக நுழைந்து சித்தியாய் சித்திரவதை படலமாய் ருத்ரகாளி வேடமாய் ரௌத்திரத்தை பழக்கியவள். சித்தியின் சூடுகளும் சிறுவயது பாடுகளும் நாவில் வடுக்களாக, நடமாடும் படிக்கல்லாக, ஏணியின் ஏற்றங்களாய், தோணியின் சீற்றங்களாய், கரைகாணா பிணங்களாய், அரங்கேறாத நாடகங்கள் எத்தனை எத்தனை. தந்தையை முடுக்கிவிட்டு தாயோடு பிரித்துவிட்டு சொத்துக்களை அபகரித்து வாரிசுகளுக்கு கள்ளிப்பால் ஊட்டிய கதைகள் ஏராளம். சித்து வேலைகளும் தாராளம். கதையான சித்தி. 1966 ஆண்டு KS கோபாலகிருஷ்ணன் அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் சித்தி. இன்றைய சூழலுக்கு கச்சிதமாக பொருந்தும் கதையமைப்பு. சித்தி என்ற பத்மினியின் கதாபாத்திரத்திற்கு மதிப்பை கூட்டும் கதையாக்கம். தாய் வீட்டு வறுமை நீக்க காதலை தியாகம் செய்துவிட்டு மாற்றான் தாயாக மனமுடித்து மன்றம் ஏறிய கதை. இதிகாச சித்தி. ராமாயணத்தில் ராமனின் சிற்றன்னையான கைகேயி கோசலை என்ற பெற்றவளை காட்டிலும் பரதன் என்ற பெற்ற பிள்ளையை காட்டிலும் அன்பை பொழிந்து ராமனை வளர்த்தாள். ஆனால் தனது தோழி கூனியின் உபதேசத்தால் ஆழிசூல் உலகம் எல்லாம் பரதனே ஆள, நீ போய் தாழிருஞ் சடைகள் தாங்கி தாங்க அருந் தவம் மேற்கொண்டு புண்ணிய துறைகள் ஆடி 72 ஆண்டின் வா என்று இயம்பினான் அரசன் என்று தன் மகனை பரதன் நாடாளவும் ராமனை காட்டிற்குச் செல்லவும் சொன்னாள். தொடரான சித்தி. குடும்பத்து கோட்டில் மட்டுமே இருந்து வந்த சித்தி என்ற சிற்றாடை 1999 டிசம்பர் 20 வெளிவந்த சன் தொலைக்காட்சி தொடர் சித்தி தொடருக்கு பின் சித்தியின் பேச்சு சிறகடிக்கலாச்சு. ஒவ்வொரு வீட்டிலும் மறக்க முடியாத தமிழ் தொலைக்காட்சி தொடர். மக்களால் அதிகளவு பார்க்கப்பட்ட 467 அத்தியாயங்கள் கொண்ட நடிகை ராதிகா நடித்த தொடராகவும் திகழ்ந்தது. இதன் வெற்றியை தொடர்ந்து 20 வருடத்திற்கு பின் சித்தி 2 என்ற பெயரில் மீண்டும் எடுக்கப்பட்டு ஒளிபரப்பப்பட்டது. இத்தொடரின் முகப்பு பாடலாய் பாடகி நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்களின் குரலில் இரவு 9 மணிக்கு ஒலிக்கும் பாருங்க. சித்தி கண்ணின் மணி நிஜம் கேளம்மா, கங்கை நதி வைகை நதி பெண் தானம்மா, மாலை நதி என்பது முள்ளில் கல்லில் மோதி வரும் பெண் நதி என்பது துன்பம் துயரம் தாண்டி வரும். வலப்பக்கம் ஒரு கரை இடப்பக்கம் ஒரு கரை, நதிகள் நடுவில் ஓடி வரும். தியாகத்தில் ஒரு கரை சேவையில் மறுகரை, பெண் நதி நடுவில் பாடி வரும் என்ற பாடல் செவிகளை வருடும்போது எனக்கு நிழலாடும் ஒரு கதை என்ன தெரியுமா? எங்க வீட்டு பக்கத்து தெருவில் ஒரு குடும்பம். அப்போது எனக்கு வயது 10. அந்த வீட்டு குடும்பத் தலைவருக்கு 2 மகள்கள். மனைவி இறந்துவிட மறுமணம் செய்து வந்த சித்திக்கு 3 குழந்தைகள். ஒரு பெண் குழந்தை, 2 ஆண் குழந்தைகள். அந்த சித்தி பெற்ற 3 குழந்தைகளும் சித்தி என்றே அழைக்கும். அந்த தெருவில் வசிக்கும் வெவ்வேறு இனம் சார்ந்த அனைவரும் அந்த பிராமண சித்தியை கண்டதுமே சித்தி சித்தி என்று வாய் நிறைய அழைத்து மகிழ்வர். எங்கள் பகுதிக்கே அவர் சித்தி. அவர்கள் பெயரே சித்தி என்று மாறிப்போனது. என் வாழ்வில் வந்த சித்தி. நான் தூய மரியன்னை பள்ளியில் 9ஆம் வகுப்பு பயிலும் போது எனது தமிழாசிரியை திருமதி ஜெயமேரி அவர்கள் எனது நீரு பூசிய நெற்றியை பார்த்து அனைத்து மாணவிகளிடமும் ஸ்டெயிலா வர்ற மாணவிகளுக்கு மத்தியில் விபூதி பட்டை அடித்து வரும் ஜோதிக்கு அனைவரும் கரவொலி எழுப்புங்கள் என்று பாராட்டாத நாளே இல்லை. ஒரு நாள் ஜெயமேரி ஆசிரியை வகுப்பிற்குள் நுழைந்ததும், ஜோதி என்னம்மா இன்றைக்கு விபூதி பட்டை மிகவும் பிரகாசமாக இருக்கிறதே, சந்தனம் குங்குமம் என்று ஜொலிக்கிறதே, என்ன சிறப்பு என்றார். நான் சொன்ன பதில் அன்று அனைவரையும் திடுக்கிட வைத்திருக்கும் என்று இன்றுதான் எனக்கு புரிகிறது வாசக நெஞ்சங்களே. நான் சொன்ன பதில் என்ன தெரியுமா? எங்க அப்பாவுக்கு இன்று கல்யாணம்.
4 பெற்ற எனது தந்தை எங்களுக்காக எங்களை பராமரித்து ஆளாக்க வேண்டுமே என்ற காரணத்திற்காக 8 பெண்களில் 5வதாக பிறந்த பஞ்சவர்ணம் அவர்களை சிதறிய எங்கள் குடும்பத்தை சீர்படுத்த மனம் முடித்தார்கள். கணக்கு பார்க்காமல் காய்ச்சி கொடுப்பவர்கள், பிணக்குகளின்றி பெருமையாய் வளர்த்தவர்கள். இன்று எனது 2 மகன்களுக்கும் சிற்றாயாவாய் இல்லாமல் சிறந்த ஆயாவாய் அணைக்கும் சித்தி, புலனச் சித்தி. இது புலனக்காலம். எனது கல்லூரி தோழி சங்குமீனால் பழைய பாடல்கள் பாடும் வசந்த கால திரை இசை பாடல்கள் குழு என்ற குழுவை அமைத்து என்னையும் அதில் இணைத்தாள். அந்த குழுவில் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் 10 பேர் பயணிக்கின்றார்கள். பழைய பாடல்களை அனுப்புவார்கள். நாங்களும் அதை பாடி பதிவிடுவோம். நான் பாடுகின்ற அந்த பதிவை கேட்டு காரைக்குடியை பூர்வீகமாக கொண்டு தற்பொழுது சேலத்தில் வசித்து வருகின்ற திரு நாராயணன் அவர்கள், காலம் சென்ற எனது தாயாரின் குரல் ஒலிப்பது போலவே இருக்கிறது என்று என்னை சித்தி என்று அழைக்கத் தொடங்க, அந்த குழுவில் பயணிக்கும் அனைத்து ஆட்சிமார்களும் பெரியவர்களும் என்னை சித்தி என்று வாய்மணக்க அழைத்து குடும்ப உறவாகவே மாற்றிவிட்டனர். ஈன்ற பொழுதில் பெரிது வந்த பேரானந்தம் எனக்கு. சாதி கடந்த சாதனை வார்த்தை சித்தி என்று அறிவிக்கலாமாங்க? நிறைவுரை. ஆம் அன்பு உறவுகளே, சித்தி என்ற உறவு உங்கள் வாழ்வில் சிட்டுக்குருவியாய் சிறகு நீட்டிய நினைவுகளும் கனவுகளும் நிழலாடுகிறதா? இதய ஜன்னல்களில் இசை மீட்டுகிறதா? சித்தி என்ற 3 எழுத்து மந்திரம் சொல்லாத சோகங்களை சொல்ல முற்படுகிறதா? முடங்கிய முடிச்சுகளை அவிழ்க்க முனைகிறதா? சாவியில்லாத பூட்டுகளை திறக்க விளைகிறதா? வாசக உள்ளங்களில் உறவாடிய மகிழ்வோடு சித்தியை சித்திரமாய் பதித்த மனதோடு உங்களில் கிளையாய் வளைந்தபடி உங்கள் ஜோதி சித்தி, உங்களை சுற்றமாய் சுற்றியபடி உங்கள் ஜோதி சித்தி. என்னங்க, சித்தி கட்டுரை சிலிர்ப்பை ஏற்படுத்தியதா? விமர்சனத்தில் கூறலாமே. இந்த சித்தி என்ற கட்டுரை எந்த புத்தகத்தில் உள்ளது தெரியுமா? இதன் தொகுப்பாசிரியர் யார் தெரியுமா? வாங்க பார்க்கலாம். மனித நேயம் என்ற வார்த்தை மறத்துப் போய்க் கொண்டிருக்கின்ற இந்த கால சூழ்நிலையில் மனிதம் என்ற கட்டுரை நூலை 25 எழுத்தாளர்களை ஒருங்கிணைத்து அழகான கட்டுரை ஏடாக வெளியிட்டுள்ளார் சிவகங்கை மாவட்டம் கல்லல் முருகப்பா மேல்நிலைப் பள்ளியின் அருமை ஆசிரியர் திரு மகாபிரபு அவர்கள். மவ்வல் பதிப்பகம் வெளியிட்ட மகாபிரபு அவர்களின் மனிதம் தொகுப்பு நூல், கட்டுரை நூல். இந்த மனிதம் என்ற கட்டுரை நூலில் 25 தலைப்புகளில் 25 எழுத்தாளர்கள் பயணிக்கின்றனர். தன்னை மட்டுமே முன்னேற்றுபவன் முயற்சியாளன், தன்னை சார்ந்து உள்ளவர்களையும் முன்னேற்றுபவனே வெற்றியாளன். இப்படி தன்னுடைய வெற்றி சிறகை 44 புதிய எழுத்தாளர்களை தமிழ் இலக்கிய உலகிற்கு கொண்டு வந்துள்ளார் இந்த அருமையான ஆசிரியர் மகாபிரபு அவர்கள். 6 புத்தகங்களை எழுதி எளிமையான தோற்றத்தோடு மவ்வல் பதிப்பகத்தில் தன்னுடைய 6 படைப்புகளை படைத்துள்ளார். தன்னுடைய முதல் நூலே தொகுப்பு நூலாக 25 பேரை அணைத்தபடி உறவுகள் என்னும் தலைப்பில் மிளிர்ந்தது. இவரது 2வது படைப்பு மிஸ்டர் அவசரம் என்ற நுண்கதை நூல். வயநாடு, பட்டாசு என்ற கவிதை நூல்களையும் மகாராஜா என்ற நுண்கதை நூலையும் மீண்டும் 25 எழுத்தாளர்களை தொகுத்து மனிதம் என்ற ஒரு மிகச்சிறந்த கட்டுரை நூலையும் வெளியிட்டுள்ளார். இளம்பாரதி 100 என்ற நூலில் இவரது சிறுகதை வெளிவந்துள்ளது. விருதுக்கே விருதா என்று போற்றும் வகையில் தினமலர் லட்சிய ஆசிரியர் விருதை 2022 பெற்றுள்ளார். 2023 ஆண்டு கல்வி சுடர் விருது, சாதனையாளர் விருது, 2024 ஆண்டு சிறந்த ஆசிரியர் விருது, அறம் நல்லாசிரியர் விருது, இளம் பாரதி விருது என்று இவரது மகுடம் உயர்ந்து கொண்டே போகின்றது. உறவுகளை நேசிப்பவர்கள், மனிதத்தை போற்றுபவர்கள் படிக்க, பரிந்துரைக்க, பாதுகாக்க, பரிசளிக்க மிகச்சிறந்த நூல் நல்லாசிரியர் மகாபிரபு அவர்களின் மனிதம் கட்டுரை நூல்.
25 தொகுப்பு கட்டுரைகளில் என்னோடு சேர்ந்து 24 எழுத்தாளர்கள் பயணிக்கிறார்கள். சித்தி என்ற தலைப்பில் தேவகோட்டை ஜோதி சுந்தரேசன் ஆகிய நானும், பெரியப்பா என்ற தலைப்பில் ம. நாகேந்திரன் அவர்களும், மாமியார் என்ற தலைப்பில் சே. விஜயஸ்ரீ அவர்களும், இயற்கை என்ற தலைப்பில் சி. ஆரோக்கியசாமி அவர்களும், இறைவன் என்ற தலைப்பில் அ. அனன்சியா அவர்களும், சுற்றத்தார் என்ற தலைப்பில் மாரிஸ் கணேசன் அவர்களும், காவல்துறை என்ற தலைப்பில் ஜே. பிரசாந்த் தர்ஷன் அவர்களும், கல்வி என்ற தலைப்பில் மு. கற்பகவல்லி அவர்களும், நகைச்சுவை என்ற தலைப்பில் பி. உமாராணி அவர்களும், செவிலியர் என்ற தலைப்பில் இர. சாதிக் முகமது அவர்களும், புத்தகம் என்ற தலைப்பில் மகாபிரபு அவர்களும், இசை என்ற தலைப்பில் மு. பைரவ ரூபினி அவர்களும், அலுவலகம் என்ற தலைப்பில் சித்ராதேவி அவர்களும், குழந்தைகள் என்ற தலைப்பில் அ. ராசு அவர்களும், தொழில்நுட்பம் என்ற தலைப்பில் சி. அண்ணாதுரை அவர்களும், தோல்வி என்ற தலைப்பில் தோழி சே. கிருஷ்ணவேணி காளிராசா அவர்களும், நகரம் என்ற தலைப்பில் ந. கண்ணன் அவர்களும், காலம் என்ற தலைப்பில் வ. பாண்டியம்மாள் அவர்களும், விவசாயி என்ற தலைப்பில் சி. கிருஷ்ணமூர்த்தி அவர்களும், சுற்றுலா என்ற தலைப்பில் சே. ஆனந்த் கணேஷ் அவர்களும், திருவிழா என்ற தலைப்பில் கரு. செந்தில்குமார் அவர்களும், குலதெய்வம் என்ற தலைப்பில் சுபா செந்தில்குமார் அவர்களும், உடல் நலம் என்ற தலைப்பில் லாவண்யா பாலா அவர்களும், ஒழுக்கம் என்ற தலைப்பில் ம. சகாய ஷர்மிளா அவர்களும், மனிதம் என்ற தலைப்பில் க. விநாயகமூர்த்தி அவர்களும் சிறப்பாக தங்களது எண்ணங்களை விதைத்துள்ளனர். என்னங்க, மகாபிரபு அவர்களின் மனிதம் நூல் வாங்க கிளம்பிட்ட மாதிரி தெரியுது. ஆம் அன்பு உறவுகளே, உடலுக்கு தேவை உடற்பயிற்சி, உங்கள் மனதிற்கு தேவை வாசிப்பு பயிற்சி. வாசிப்போம், மனித மனங்களை நேசிப்போம். நன்றி, வணக்கம்.